வாசுதேவநல்லூர் தனி தொகுதி. வாசுதேவநல்லூர் தனி தொகுதியில திமுக வேட்பாளர் ராஜா, அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு கொடுத்திருக்கிறாங்க ஆனந்தன் ஐயாசாமி, நாம் தமிழர் வேட்பாளர் இசை மதிவாணன், தாவேக வேட்பாளர் அமுதராணி. வாசுதேவநல்லூர் தனி தொகுதியை பத்தி நான் முக்கியமான சில விஷயங்களை சொல்லுவேன் அப்படின்னு ஏற்கனவே சொன்னீங்க. என்ன அந்த முக்கியமான விஷயம் சார்? பாஜக நல்ல வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியில இந்த வாசுதேவநல்லூர் ஒண்ணு. இவர் ஒரு ஃபார்மேட்டை ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டார் பாஜகவுக்கு. அதாவது வெறும் ரெட்டாரிக் ஸ்பீச்சஸ் அதெல்லாம் இல்லாம களத்துல இறங்கி பூத்தா ஆளை போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இந்த மொத்த தென்காசி மாவட்டத்திலையும் அதிமுக பாஜக கூட்டணி ஜெல்லாறதுக்கு முக்கியமான காரணம் பாஜகவின் மாவட்ட செயலராக இருக்கிற ஆனந்தன் ஐயாசாமி. பெரிய ரீசன். இப்ப கருத்து கணிப்பு முடிவு தந்தி டிவி கடும் போட்டின்னு சொல்லுது. இல்ல, ஐ ஸ்டில் ஃபீல் தாவேக்காவில் பர்ஃபார்ம் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் களத்துல இருந்தேன், நான் தொகுதி ஃபுல்லா விசிட் பண்ணியிருக்கேன். தாவேக்காவில் பர்ஃபார்ம் பண்ணாது. மற்றவை தான் இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்த மற்றவை இருக்குல்ல, கிருஷ்ணசாமி கேண்டிடேட் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அதை எப்படி ஆனந்தன் ஐயாசாமி மீட் அவுட் பண்றாருன்றதை பார்க்கணும். அதை மீட் அவுட் பண்ணிட்டாருன்னா இந்த இடத்துல பாஜக ஜெயிப்பு நிச்சயமாக உறுதியாக இருக்கு. இது டைட் கான்டெஸ்ட் கிடையாது. இது முன்னாடி போகும்னு நினைக்கிறேன். பாஜகவுக்கு எளிதாக வரக்கூடிய ஒரு சீட்டுன்னு நினைக்கிறேன். இப்ப தந்தி டிவியின் கருத்து கணிப்பிலையும் மற்றவர்களுக்கு ஒரு 1 முதல் 5% பேர் சொல்றாங்க. மாலைமலர் மக்கள் கருத்துலையும் சுமார் ஒரு 7.8% பேர் மற்றவர்களுக்குன்றாங்க. மற்றவர்கள் தான் அங்க யாரு? ஒரு சுழற்சி நிக்கிறாரு, கிருஷ்ணசாமி கேண்டிடேட் போட்டிருக்காரு. இந்த 2 பேருக்கும் ஹெவி வெயிட்ஸ் இருக்கு. இந்த 2 பேருமே ஆனந்தன் ஐயாசாமியை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் ஆனந்தன் ஐயாசாமிக்கு எங்க போனாலும் வெடியா இருக்காங்க. அதெல்லாம் சமாளிச்சுதான் வர்றாரு. இன்டர்னல்ல ப்ராப்ளம் இருக்கு, எக்ஸ்டர்னல்ல ப்ராப்ளம் இருக்கு, எதிர்கட்சி ப்ராப்ளம் இருக்கு. பட் எல்லாத்தையும் அவர் சமாளிச்சு உள்ள போயிட்டு இருக்காரு தான் நினைக்கிறேன்.